1999. அது மறந்துடக்கூடாதுன்னு தான் நான் நினச்சேன். அது கடைசியில் மறந்துட்டேன். நான் மறந்துட்டேன். தேவன் என்னை நினைப்பூட்டினார். தேவன் நினைப்பூட்டினார். சில சமயம் தேவன் நம்ம எப்படி நினைப்பு விட்டுவாருப்பா, நன்றி சொல்லுப்பா, நன்றி சொல்லுப்பா அப்படின்னு என் உள்ளத்தில் நினைப்பூட்டினார். அது உங்களுக்கு ஒரு வேளை அந்த பாதைகளை கடந்து போகும்போது தான் அது என்னன்னு நமக்கு தெரியும். போன வாரம் மேகாலயாவுக்கு கடந்து போகிறேன். மேகாலயாவுக்கு சிக்கிம்லேருந்து போகிறேன். சிக்கிம் போய் மேகாலயாவிலேருந்து 16 மணி நேரம் கடினமான பாதை மலைகளில். இந்த தடவை திரும்பியும் அது சொன்ன மாதிரி போன வாரம் தான் திமாப்பூர்லேருந்து நாகாலாந்துலேருந்து மணிப்பூர் போகிறேன் இம்பாலுக்கு. லேண்ட்ஸ்லைடு மேலே அதே பெரிய பெரிய பாறைகள் பயங்கரமாக உருண்டு விழுந்து பாதையெல்லாம் அடைச்சிடுச்சு கொஹிமான்னு போகிற இடத்துல. அப்போ அந்த பகுதியை மாற்றி மலைகளை சுற்றி போக வேண்டிய வேலை. 8 மணி நேரம் அப்படி கட்ட வண்டியில் போன மாதிரி டமக்கு எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்படி உடம்புல இருக்கிற எல்லா எலும்பும் நான் இருக்கிறேன் கவலைப்படாதேன்னு என் எலும்புகள் என்னோடு பேசுது. எல்லா இடுப்பு வலி, அந்த வலி, இந்த வலி. என் பின்னாடி வந்து உட்காந்துருந்த ஊழியக்காரனும் அப்பா அம்மா நான் என் வாயிலேருந்து வரல. அந்த இருக்கிறவையில் அப்படிலாம் வரல. எனக்கு இத்தனை தடவை போயிருப்பேன், எவ்வளோ கடினமான பாதைகளை கடந்து போயிருப்பேன் அப்படின்னு நினைக்கும் போது கர்த்தர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. மட்டும் நடத்தின தேவன் இனியும் நடத்துவார், தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார், சுமப்பார். ஒரு அருமையான ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அந்த அருமையான ஆண்டவர் நம்மளை கைவிடுகிறதே இல்லை. அழைச்ச தேவனை நான் பார்க்கலன்னா எனக்கு ஓடி இருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எனக்கு இந்த லூக்கா 22:35 இயேசு பேசுகிறாரு தம்முடைய சீஷர்களை பார்த்து. அவர் அனுப்புனா அந்த சீஷர்களை பார்த்து, நீங்கள் எல்லாம் புறப்பட்டு போனீங்களே, அப்போ உங்களுக்கு கையில் பணப்பை கூட இல்லாமல் போனீங்களே, உங்களுக்கு எதுவுமே இல்லாமல் போனீங்களே, உங்களுக்கு ஏதாவது குறைவாக இருந்ததான். பின்னும் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சிகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாயிலும் உங்களுக்கு குறைவாய் இருந்ததா என்றார். அவர்கள் ஒன்றும் குறைவாய் இருந்தது இல்லை என்றார்கள். வேலையை PWD ஜெயின்றது இப்போ சாதாரணமாக இருக்கலாம். அப்போ ஒரு 4 ஜெய் தான் காரைக்காலுக்கு. அதுவும் நான் முனிசிபாலிட்டியில் ஜேயாக இருந்தேன். அப்போ ஒரே ஆள் PWD ஜேயாக இருந்தேன். அப்படின்னு சொல்லும்போது நல்ல சம்பளம், அதை விட மரியாதை அதிகம். புல்லட் இருக்கும், அப்போ நல்ல ஜீப் இருக்கும், எல்லாம் நிறைய வசதிகள், எத்தனையோ காரியங்கள். ஆனால் அதை விட்டு வரும்போது PWD இருந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவருக்கு அமெரிக்காவிலேருந்து காசு வருது போல, அதனால தான் PWD வேலையே வேணான்ட்டார் அப்படின்னு. எங்கே இருக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னா, PWDயில் நிறைய சம்பாதிச்சிட்டாரு, அதனால தான் என்ன பண்ணிட்டாரு, வெளியே வந்துட்டார். எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க, டேய் நாளைக்கு என்ன பண்ண போகிற, 3 பிள்ளைங்களையும் கூட்டுட்டு என்ன பண்ண போகிற. எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் கேட்டார், நாளைக்கு பிச்சையாடா எடுக்க போகிற, எதுக்கடா தைரியமாக இதை வேலையை விட்ட, இவ்வளோ தைரியம் உனக்கு எப்படி வந்துச்சு, பிச்சையாடா எடுக்க போகிற அப்படின்னு குடும்பத்தில் ஒருத்தவங்க கேட்டாங்க. நான் என் மனைவிட்ட கர்த்தர் என்னை அழைச்சார், வசனத்தை கொடுத்துருக்கிறார். சிலுவையை சுமந்து தான் என் பின்னாடி வான்னு சொன்னார் ஒழிய ஆண்டவர் உனக்கு அதை தரேன் இதை தரேன்னு என்ன பண்ணலை, சொல்லலை. ₹1 இல்லை. நான் அங்கே இருக்கும்போதே லோன் மேலே லோன் போட்டு தான் இதில் கொஞ்சம் தான். அப்போல்லாம் ரொம்ப ஏழை மக்கள், இன்றைக்கும் அப்படி தான். அப்படி கொஞ்சம் சபையை இங்கே இப்போ நம்ம உட்காந்துருக்கிற ஒரு சின்ன ஏரியாவை கட்டி முடிக்கிறங்களோ, அப்போ அது கூட பூசலை. இங்கே ஒரு சின்ன அறை, அதுக்குள்ளே தான் எங்கள் குடும்பம். ஒரு சின்ன அறை, அதுக்குள்ளே தான் எங்கள் குடும்பம். என்னென்ன ஜாமான் கொண்டு வந்து போட்டோமோ எல்லாம் போச்சு மழையில். கொசு, என் பிள்ளைங்களுக்கு அம்மா போட்டு பரதாமா எல்லாம் இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு ₹2 லட்சம் கடன். அப்போ அதுலேயும் கொஞ்சம் விசுவாசிங்க உதவி செஞ்சுருந்தாங்க, அதுக்கு கடன். அப்புறம் பிள்ளைங்களுக்கு 2 வருஷம் ஃபீஸ் கட்ட முடியல. எவ்வளோ ஃபீஸு, +2க்கு ₹8000 ஃபீஸு, மொத்தமே எல்லாம் சேர்த்து அதுவே கட்ட முடியும். மொத்தமே ₹8000 2 வருஷத்துக்கு. என் பிள்ளைங்களுக்கு யாருக்கும் ஃபீஸ் கட்டலை. எப்படி வந்தீங்கன்னு சிஸ்டர்ஸ் திட்டினாங்க, ஃபாதர்ஸ் திட்டினாங்க, பிள்ளைங்களுக்கு எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு போங்கன்னாங்க. ரொம்ப அவமானம்.
அதில் வேறு ஊழியக்காரங்க வேறு இருந்தாங்க, அவங்களுக்கும் சாப்பாடு கொஞ்சம் கொடுக்கல கொள்ளனை என் மேலே திட்டுவாங்க. உங்களுக்கு நான் நல்லா தின்னுவிட்டு படுத்துருக்குறீங்கன்னு. அன்றைக்கி என் பிள்ளைங்கள்லாம் பட்டினி, என் பிள்ளைங்க பட்டினி கிடந்ததில் என் பிள்ளைங்க பட்டினி. என் பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு பொறாமப்பட்டிங்கன்னா அதுக்கு நான் சொல்கிறேன், என் பிள்ளைங்க பட்டினி கிடந்ததை நீ எத்தனை நாள் பார்த்தேன்? என் பிள்ளைங்க கஷ்டப்பட்டதை நீ எத்தனை நாள் பார்த்தேன்? என் பிள்ளைங்க கஷ்டப்பட்டதே கிடையாது. நான் எனக்கு என் மனைவி வந்து இவ்வளோ கஷ்டப்படணும், எவ்வளோ விடுங்க அப்படி சொல்லும்போது நான் சொல்ல மாட்டேன், விட மாட்டேன். நான் ஏன் விட மாட்டேன்னா, நான் தகப்பன் இல்லாமல் வளர்ந்தவன். தாய் இருந்தாங்க, ஆனால் நான் தகப்பன் இல்லாமல் வளர்ந்தவன். நான் எதையுமே யார்ட்டையும் கேட்க முடியாது, எதையுமே நான் கேட்டால் கிடைக்காது. ஏன்னா எனக்கு யாரும் இல்லை. நான் சொன்னேன், என் தகப்பன் எனக்கு இல்லை, அதனால் நான் கேட்க முடியல. ஆனால் என் பிள்ளைங்களுக்கு தகப்பன் இருக்கிறேன். நான் என்ஜினியராக இருக்கிறேன், நல்லா சம்பாதிக்கிறேன். என் பிள்ளைங்க என்னென்னா வேணுமோ அதை வாங்கி கொடுப்பேன். ஒரு ரூம் ஃபுல்லாக, பெரிய ரூம் ஃபுல்லாக, ஜானுக்கும் ஜோஷுவாக்கெல்லாம் கொடுத்த அந்த ரூம் ஃபுல்லாக விளையாட்டு ஜாமானாக இருக்கும். ரூம் ஃபுல்லாக விளையாட்டு ஜாமான் இருக்கும். உள்ள அந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் இருந்த வீடு இவ்வளோ பெரிய ஹால், அதுக்குள்ளே தான் சைக்கிளே பழகுவாங்க. தினமும் கறி, எங்கள் வீட்டில் தினமும் கறி. ஆனால் வேலை டிசைன் பண்ணிட்டு வரும்போது சாப்பிட்றதுக்கு வெளியே நான் யாருக்கிட்டையும் ஆண்டவர்கிட்ட கேட்டது என்னென்னு, ஆண்டவரே நான் யாருக்கிட்டையும் போய் கையேந்தி எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு கேட்டக்கூடாது, அப்போ அதை மட்டும் எனக்கு வச்சுங்க. ஏன்னா எவ்வளோ ஊழியக்காரங்க என்கிட்ட உதவிக்கு வந்தாங்க, ஆனால் நான் போய் என்கிட்ட உதவின்னு யார்கிட்டையும் போய் நின்றுடக்கூடாது, என் சொந்த பந்தங்கள்கிட்ட போயிடக்கூடாது. அதில் நான் தீர்மானமாக இருந்தேன். எங்கள் வீட்டில் ஒரு முருங்கை மரம், அதனால் எப்பொழுதுமே ஒரு கீரை இருக்கும். அந்த வீட்டில் ஒரு கீரை இருக்கும். தினமும் கஞ்சி, 3 வேளையும் யாரோ கொண்டு வந்து வச்சுருப்பாங்க, யாருன்னு கூட தெரியாது. அது கூட பெரிய கிருபை தான். யாரும் உதவிச்சல, அப்படி கொஞ்சம் வந்து வச்சுருப்பாங்க. அதை வச்சு கஞ்சி 8 மாதம் நாங்கள் வெறும் கஞ்சி அப்படி தான் வாழ்ந்தோம். எங்கள் வீட்டில் ஒரு ரசம் வச்சா அது பெரிய காரியம். ஒரு காலத்தில் டெய்லி கறி, ஆனால் அதே அப்படியே மாறி அப்படி வந்து நின்று அந்த காலங்கள். நானும் கர்த்தர் கைவிடலாமா, கர்த்தர் என்னை கைவிடலை, ஒன்றும் என்ன பண்ணலை, குறைவாக இருந்ததில்லை. காலையில் இந்த வசனத்தை வாசித்தேன். ஆடுகளுக்கு பின்னாடி நான் பீடபிளில் இருந்த வேலை, ஒரு வேளை ஆடுகளுக்கு முன்னாடி அது செய் அது செய் இது செய், ஓ அங்கே போகாத இது பண்ணாத அப்படின்ட்டு மிரட்டிட்டு இருந்த வேலை. ஆடுகள்கிட்டக்கும் பலம் அப்படி மிரட்டிய வேலை வாங்கலாம். அது எல்லாம் போயிடுச்சு. அப்படி போயிட்டு டோய் அது என்ன பண்ணுற, அவனை அதை திட்டு இதை திட்டு அப்படின்ற வேலை போயிடுச்சு. இங்கே வந்தோன்னே எல்லாம் ஆண்டவர் ஜாதிகளுக்கு தலைவனாய் மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜாதிகளுக்கு தலைவனாய் மாற்றினார். அப்போ தேவன் அழைத்த அந்த அழைப்பில் எனக்கு ஒன்றும் குறையவில்லை, ஒன்றும் குறையவில்லை. தைரியமாக போகிறேன். வட இந்தியாவுக்கு இந்த தடவை போகும்போது 3000 ரூபா. இந்த தடவை நீ நினைப்பீங்க ஏதோன்னு, மொத்தமே 3000 ரூபாய். என் பேங்க்கில் எப்பொழுதுமே இந்த 5000 ரூபாய்க்கு குறைஞ்சி எடுத்தால் ஃபைன் பண்ணுவான். அதனால் அந்த 5000 ரூபா அதை எடுக்க முடியாது. அவ்வளோதான், அந்த வெறும் 3000 ரூபா கேட்டால் அப்படின்னு எப்படியோ நடக்குது. எப்படி டிக்கெட் மட்டும் கஷ்டப்பட்டு போட்டுருவேன். அப்படி வந்து என்னோடு கூட வர ஊழியக்காரர் எனக்கு எல்லாத்தையும் வந்து ஒரு தகப்பன் மாதிரி, உங்களுக்கு நான் செய்யணும், இப்போ பேக்கை தூக்கி விட்டுறாங்க, அது செய்கிறாங்க. நான் போகிற இடங்களில் காணிக்கை கிடைக்காது. வட இந்தியாவில் காணிக்கை கிடைக்காது. நம்ம தான் சாப்பாடு கொடுக்கணும், நம்ம தான் அந்த மீட்டிங் நடத்துகிற ஹாலுக்கு காசு கொடுக்கணும். அப்படி இருந்தோம். ஆனாலும் தேவன் நடத்துகிறாரு பாருங்க, ஆச்சரியமா. அவர் அதிசயங்களின் தேவன். 40 வருஷம் 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஜனங்களை வனாந்தரத்தில் கொண்டு வந்து சோறு போட்ட நல்ல ஆண்டவர். பாறையை திறந்து தண்ணீர் கொடுத்த ஒரு நல்ல ஆண்டவர். வஸ்திரத்தை கூட பலதாய் போகாமல் டெய்லி அயன் பண்ணி கூட தூதர்களை கொடுத்துருப்பார்னு நினைக்கிறேன். பாதரட்சை கூட ஒன்று கெட்டு போகாமல் கர்த்தர் என்ன பண்ணார், அதிசயங்களாய் நடத்தின தேவன் இன்னைக்கும் நமக்கு நல்லவராய் இருக்கிறார். பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம். தேவன் நல்லவர் 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 என்று நன்றி பலிபீடம் கட்ட நாம் வந்திருக்கிறோம். ஆமென். ஆண்டவரே சொல்றார். ஆண்டவருக்கு அப்பா ஒரு நன்றி சொல்ல மாட்டியாப்பா? நம்ம தேவனுக்கும் நன்றி சொல்லணும்,
மனுஷனுக்கும் என்ன பண்ணணும்? நன்றி சொல்லணும். ஒருத்தவங்க ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டா 10 தடவை நன்றி சொல்கிறீங்களாப்பா, நான் வாழ்க்கையெல்லாம் கூட இருந்து நடத்தி வந்தேனே, எனக்கு நன்றி சொல்ல மாட்டேயா? அதுதான் ஆண்டவர் கேட்குறார். அதை தான் நான் இன்னைக்கு பிரசங்கமாக எடுத்து இம்மட்டும் நடத்தின தேவன் என்று ஆரம்பிக்கிறேன். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரை வாசிக்கும் போது, ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரை வாசிக்கும் போது, தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்துக்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். அவரே சொல்றாரு. தம்பி தகச்சி பிள்ளைங்களை கொஞ்சம் நல்லா கவனிங்க. உனக்கு தரிசனமான கர்த்தர் இங்கே தரிசனமாகியிருக்கிறார். எங்க விடுதலை பெற்றன்னு கொஞ்சம் யோசிக்கணும். ஒருத்தி தான் வாழ்க்கையில் சேர்த்து வச்ச எல்லாமே அப்படியே பிளட்டை கொடுத்து சம்பாதிச்சதெல்லாம் பிளட்டாக போகுது. 12 வருடம் பிளட்டை சம்பாதிச்சு கொடுத்ததெல்லாம் இப்போ உதரமாக போயிடுச்சு. அவமானமும் நிந்தையும் நின்றுச்சு. அநாதையாக்கப்பட்டா. ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையில் நான் ஒருவரை தொடுவேன், அவர் என்னை சுகம் கொடுப்பார். அந்த விசுவாசத்துக்கு ஒரு இடம் இருந்துச்சு. அந்த பெத்தேலுக்கு, அந்த தேவனின் வீட்டுக்கு வந்திருக்கிற அவரை நீ தொட்டு அவரிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொண்ட இடத்திலே நான் இருக்கிறேன் என்று விசுவாசிக்கிற நல்ல கை தட்டி ஆமென் சொல்லுங்க. அவரை நான் தொட்ட இடம். சுவிசேஷம் எங்கே வந்துச்சோ, நான் இயேசுவை எங்கே அறிந்து கொண்டோனோ அந்த இடத்துல நான் இருக்கிறேன் என்பதை எனக்கு ஒரு பெரிய மகிமை. அந்த இடத்துல என் வாழ்க்கையில் நன்மையை நான் பார்த்தது என்பது இங்கு தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் அந்த நன்மை அப்படின்னா, எந்த இடத்திலும் இல்லாத ஒரு சமாதானம், யாரிடத்திலும் இல்லாத ஒரு உரிமை, எப்பொழுதும் என்னை விட்டு விலகாத ஒரு சந்தோஷம் இயேசுவில் தான் கண்டேன். அதை இங்கே கர்த்தர் எனக்கு ஏராளம் கொடுத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கு நல்ல கைதட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பெத்தேல் தேவனுடைய வீடு. தேவனுடைய வீடு. ஒரு கல்லை வச்சு எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு பெரிய தேவனுடைய நன்றி பலி பீடம் கட்டுவான் அப்படின்னு தெரியாது. அப்புறம் ஒருவேளை நீங்கள் நினைப்பீங்க, இது யாரோ ஒரு வெளிநாட்டுக்காரங்க கொடுத்து இந்த பில்டிங்கை கட்டலை, யாரோ பணக்காரங்க கொடுத்து இந்த ஒரு பில்டிங்கை கட்டலை, யாருடைய பேரும் எங்கேயும் ஒரு கல்வெட்டில் இல்லை. என்னைக்காவது யாராவது ஒருத்தவங்க இந்த பொருளை வாங்கி கொடுத்த பொருள் இங்கே இல்லை. இந்த பொருள் அவங்க வாங்கி கொடுத்தது, அவங்க இது வாங்கி கொடுத்தது அப்படி இல்லை. நம்ம காணிக்கையாக போடுறோம். அந்த காணிக்கை எடுத்து சிறு துளி என்னது பெருவெல்லமாச்சு. இன்னைக்கு ஒன்றை அல்ல, இன்னைக்கு 60 சபையை கட்டி இந்த ஒரு சபையிலிருந்து ஊழியத்தை ஆரம்பித்து இன்னைக்கு 22 மாநிலத்தில் இன்றைக்கு டயசிஸ்லாம் ஆரம்பித்து இன்னைக்கு இந்தியா முழுதும் ஒரு ஊழியத்தை செய்வதற்கு தேவன் நமக்கு கிருபை கொடுத்தார். அந்த பெருமையை தேவன் நமக்கு தந்தபடியினால் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உனக்கு தரிசனமான கர்த்தர். அது உனக்கு தரிசனமான கர்த்தர். எதுக்கு தரிசனமானாரு? ஆண்டவர் பேசுறாரு அப்படின்னா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இப்போ நம்ம அடிக்கடி ஒரு வசனத்தை என்ன நினைப்போம்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது என்ன பண்ணுவேன், உனக்கு கூட கொடுக்கும். நீ கேட்கிறத விட உனக்கு கூட என்ன பண்ணும், கொடுக்கப்படும் அப்படின்றார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவது. அடிப்படை தேவை என்பது உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க ஒரு வீடு. வீடுன்றது மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையுமே சேர்த்து. ஆனால் இவனுடைய அடிப்படை, எனக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுத்தால், என்னை திரும்பி என்னுடைய வீட்டில் கொண்டு வந்து சேர்த்தா அதுவே எனக்கு போதும் அப்படின்னு நினைச்சான். அதுதான் தேவனிட்ட பொருத்தனை பண்ணி கொண்டான். அதுதான் என்ன பண்ணா, பொருத்தனை பண்ணி கொண்டான். ஆனால் அந்த பொருத்தனையை தாண்டி தேவன் பெரிய காரியங்களை செய்தார். உங்களுக்கு ஒரு பொருத்தனை இப்போ இருக்கு. இந்த பிரசங்கத்தின் நடுவிலேயே
உங்களுக்கு ஒரு சின்ன பொருத்தனை நேரம். இன்றைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது ஒரு சின்ன கல்லை பொருத்தனை பண்ணி அந்த கல்லை வச்சுட்டு சொன்னால் இது தேவனுடைய வீடாக மாறும் அப்படின்னு. இந்த தேவனுடைய வீடு என்பது தேவனுடைய சரீரம். அப்போ இந்த சரீரத்துக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதை நீங்கள் எனக்கே செஞ்சீங்கன்னு. திரும்பி ஆதியாகமம் 35:1-3 வரை வாசிக்கிறோம். தேவன் யாக்கோபை நோக்கி நன்றி பலிபீடம் கட்ட சொன்னது கட்ட. உங்கள் வாழ்க்கையில் அந்த பலிபீடத்தின் அண்டையில் வரணும். என் கைகளை பாவம் இல்லாமல் கழுவி உடைய பலிபீடத்தை நான் என்ன பண்ணுறேன், சுற்றி சுற்றி வருகிறேன். தேவன் செய்த நன்மைக்கு பதிலாக நான் எண்ணத்தை செலுத்துவேன். என் ரட்சிப்பின் பாத்திரத்தை சுமந்து கொண்டு வந்து அவருக்கு நான் நன்றி சொல்லுவேன். அந்த நல்ல இருதயத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அப்படி வரும்போது ஆண்டவரே சொல்றேன், எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து, அங்கே என்னவனு குடியிருந்து உரிமையாக்கி கொள்ளு. குடியிருக்குன்னா அது உரிமையாக்கி கொள்ளு. நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்துக்கு விலகி ஓடி போகிற போது, இந்த பிரச்சனையை விட்டு எங்கேயாவது ஓடி போவோன்னு ஒரு நாளாவது நீ நினைக்கலையா? இந்த பிரச்சனை, இந்த அவமானம் என்னைக்கு போகும், இந்த அவமானம் என்னை தாங்கலை, என்னால் தாங்க முடியல, எங்கேயாவது ஓடி போகணும்னு எத்தனை நாள் நினைச்ச? எங்கேயாவது ஓடி போயிடணும். போக இடம் இல்லைனால தான் உன் வீட்டில் உட்காந்துருந்தேன், வழி இல்லைனால தான் உட்காந்துருது, இல்லைன்னா எங்கே போயிருப்போம். ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு, அல்லேலூயா, உனக்கு தரிசனமான தேவன் 12 வருட பாடுகள் ஒரே செகண்டில் குணமாக்கி, 12 வருட அவமானம், நிந்தை, தீட்டு எல்லாம் நீக்கி, நான் பிறந்த நாளிலிருந்து நான் செய்த பாவங்கள் எத்தனை ஆயிரம் அத்தனையும் சுமந்து தீர்த்து இன்னைக்கு என்னை புனிதனாக பரிசுத்தனாக தேவ சமூகத்தில் இன்றைக்கு என்னுடைய பெயர் பரலோகத்தில் எழுத ஆண்டவர் செய்து, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப என்னை தேவன் ஆசீர்வதித்து 2 பரிவாரங்கள் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஒன்று எனக்கு வச்சுக்கிறதுக்கு, அதெல்லாம் எனக்கு பின்னாடி வச்சிருக்கிறேன். ஆனால் முன்னாடி நிறைய போகும்போது ஏசா கேட்டான், இதெல்லாம் என்னத்துக்கு? என் ஆண்டவனின் கண்களிலே எனக்கு தயவு கிடைக்கிறதுக்கு, வெகுமானமாய் ஒரு பெரிய பரிவாரம், நான் கொடுத்ததே ஏராளம். சமயத்தில் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், எல்லாரும் வாங்கி பழகும். ஆனால் ஆண்டவர் கைவில் இன்னைய வரைக்கும், அன்றைக்கி சுனாமி வந்த போதும் நம்ம கையில் கொண்டு தான் எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, கொடுக்க வச்சாங்க. அது எத்தனையோ கோடி. நல்ல வேலை என்கிட்ட எஃப்சிஆர் இல்லை, நான் என் கையில் பணத்தை எதுன்னு என்ன பண்ணலை, வாங்கலை. எந்த பொருளாக இருந்தாலும் அப்படியே நேராக கொண்டு வந்து நீங்களே என்ன பண்ணுங்க, கொடுங்க சொன்னேன். ஆனால் ஒரு போஸ்ட்மேன், உண்மையான ஒரு போஸ்ட்மேன் மாதிரி பயன்படுத்தினாங்க. ஆனால் நம்மளால் ஆஸ்வதிக்கப்பட்டது எத்தனை கோடி கொடுத்தது இது வரைக்கும். இப்போ மணிப்பூர் போனாலும் சரி, மணிப்பூரில் இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு 200க்கும் மேற்பட்ட ஊழியக்காரர்களுக்கு வாரி கொடுக்க கர்த்தர் கிருபை தந்தார். திரும்பி கட்டி கொடுக்க முடியல, ஆனால் என்னால் முடிஞ்சது 1000 2000 அப்படின்னு வாரி கொடுக்க. ஒரு கர்ப்பிணி பெண்கள் ஒரு ஆஸ்பத்திரி புல்லா அல்ல ஒரு புது புல்லா, நானும் என் மனைவியும் போகிறோம், எல்லாருக்கும் ஓடி போய் அவங்களை அந்த நேரத்தில் இந்த பிள்ளைய ஒரு ஆஸ்பத்திரியில் பெற்றெடுப்போன்னு கூட அதுக்கு கூட வழி இல்லாமல் இங்கேருந்து இருக்கிறாங்களே அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் ஓடி போய் கொடுக்க. ஒவ்வொரு அங்கேருந்து அத்தனை 173 கேம்ப்பு ஒன்று விடாமல் எல்லாத்துக்கும் போய் அங்கே பாதிக்கப்பட்ட 70,000 மக்களுக்கு எப்படி ஆகலும் என்னை கொண்டு ஆண்டவர் என்ன பண்ணார், வாரி கொடுக்கிறது தேவன் கிருபை வைத்தார். அல்லேலூயா. எல்லாத்த விட என்னன்னு, ஆண்டவரே உங்க கையில நான் வாங்கினேன், உங்க கையில நான் என்ன பண்ணேன், கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற அளவுக்கு தேவன் நல்லா மேன்மையா வச்சார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பேசிகிட்டே இருக்கும்போது அல்லது அதுக்கு இந்த முடித்த பிறகு ஒருத்தர் வராரு, டிப்டாப்பாக வர்றாரு. அப்படி டிப்டாப்பாக வரும்போது அவர் நல்ல கோட்டெல்லாம் போட்டுட்டு வர்றார். வரும்போதே மரியாதை, நல்ல கண்ணெல்லாம் அப்படி அழகாக, என்ன கிளாஸ், நம்ம கிளாஸ்லாம் சொல்கிறாங்களே ரேபான் கிளாஸ், இதெல்லாம் சாதாரண கிளாஸ் தான். அதனால் ரேபான் கிளாஸ் எல்லாம் போட்டு அப்படி அழகாக வராரு. அவர் மனைவி அழகாக அப்படி கையில் ஒரு பிள்ளை அப்படிலாம் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு BMW கொண்டு வந்து நின்று, அல்லது மெர்சிடிஸில்
வந்து நின்று அவர் வந்து பாஸ்டர் வந்து வரும்போதெல்லாம் தொட்டு கீழே தொட்டு நன்றி ஆண்டவரே எல்லாரையும் விட சொல்லிக்கிட்டே வர்றாரு. வந்துட்டு இங்கே வந்து நான் பாஸ்டர் ஒரு நன்றி காணிக்க கொடுங்க, தயவு செஞ்சு வாங்கிக்குவீங்களா அப்படி, நன்றி காணிக்கையா கொடுங்க, காணிக்க கொடுத்தா வேணாம் நான் சொல்ல போகிறோம், காணிக்க கொடுத்தா வேணாம் நான் சொல்ல போகிறோம், கொடுங்க அப்படின்னு நம்மளும் சொல்லுவோம். அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு காணிக்கை எடுத்துகிட்டு வரல. அப்புறம் நீங்கள் சொன்னதை அப்படியே ரிப்பீட் பண்ணுறேன், என் கையில் வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, என் கையில் வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னோன்னு, அப்படி நீ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த செக்கு வச்சுருக்கிறேன் அப்படி செக்கு புக் எடுத்து அப்படி எழுதி ஒரு 10 லட்ச ரூபா. ஆனால் அதுக்குன்னு இப்படி பொறாமையாக இப்படி அமைதியாக உட்காந்துருக்குறீங்க. ஒரு 10 லட்ச ரூபா அப்படி எழுதி கையில் என்ன பண்ணார் அப்படி கொடுக்குறாரு. அப்படி கொடுத்தோன்னே அப்படி வாங்கிட்டு, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க, நீங்கள் யார் அப்படின்னோடனே, ஒரு காலத்தில் எருசலேமில் நான் பிச்சைக்காரனாக உட்கார்ந்துருந்த போது இந்த இயேசுவை சொன்னீங்க, இந்த இயேசு என்கிட்ட இருக்கிற இயேசுவை நீ என்ன பண்ண எடுத்துக்கன்னு சொல்லி அன்னைக்கு நான் குதிச்சு எழுந்து தேவ ஆலயத்துக்கு வரும்போது வெறுமையாக வந்தேன். ஆனால் இன்றைக்கு பெந்தகோஸ்தே மகிமையை பார்த்து திரும்பி வரும்போது என் கையின் பிரயாசங்களை வாய்க்க பண்ணினாரு, எனக்கு பாக்கியமும் நன்மையும் கர்த்தர் கொடுத்தாரு. இன்னைக்கு மனைவியோடும் பிள்ளையோடும் நான் நல்லா இருக்கிறேன். எனக்கு தேவன் கொடுத்ததுல தேவனுக்கு பங்கு கொடுக்கிறேன். நன்றி பலி பீடம் கொட்ட. நீங்க கொடுக்கிற 100 200 இருக்கலாம், அது 500 1000 இருக்கலாம். நீ ஒருவேளை இன்னைக்கு காலையில் 20 ரூபா தான், உனக்கு 200 ரூபா தான் இந்த வாரம் கிடைச்சது, 20 ரூபா தான் போட்ட. ஆனால் நீ கட்டுறது நன்றி பலி பீடம். நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கறது வந்து நிற்கும் போது நம்மளை அந்த அளவுக்கு கொண்டு வந்த தேவன். ஆனால் இன்னைக்கு ஒரு வேளை அழுதுகிட்டு ஒரு வேளை விதைக்கலாம், ஆனால் தேவன் அறுக்கும் போது ஒரு பெரிய மாபெரும் அறுவடையை கர்த்தர் கொடுக்கும் போது ஒவ்வொருத்தவங்க வீட்டிலும் கார் நிற்கும், ஒவ்வொருத்தவங்க வீட்டிலும் கர்த்தர் சமாதானத்தை கொடுப்பார், ஒவ்வொரு வீடும் மாளிகையாக மாறும். தேவனாகிய கர்த்தர் அந்த நன்றி பலிபீடத்தை கட்டி தேவனை மகிமைப்படுத்த கொண்டு வருகிறார். எழுந்து புறப்பட்டு பெத்தேலுக்கு வந்தோம். எழுந்து புறப்பட்டு காலையிலேயே எனக்கு எந்த வேலை கிடக்கட்டும் கர்த்தர் சொல்றாரு, வாங்க எழுந்துருங்க, என்ன இல்லை என் வீட்டார் அனைவரையும். அப்படி வரும்போது யாக்கோபு தன் வீட்டார் அனைவரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, வெறும் அல்ல, தன்னோடு கூட இருந்த அன்னைவருக்கு மாமா மச்சான் அல்லது வந்தவன் போனவன் யார் அந்த நாளில் அன்றைக்கு சீகேமிலேருந்து வெளியே வந்த போது அவனு சொந்தம் பந்தம் யார் இருந்தாங்களோ கூட இருந்த அத்தனை பேரையும் விடலை. நம்மளை சுற்றி இருக்கிற யாரையும் விடக்கூடாது. யாருக்கும் தேவன் தூரமானவர் அல்ல. கைகளை விரித்து ஆணி அடிக்க ஒப்பு கொடுத்து என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளேன் என்று சொல்லி உயர்த்தப்பட்டிருக்கையில் எல்லோரும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிற நல்ல பாசமுள்ள தகப்பன் நமக்கு இருக்கிறார். யாரை வேணான்னு சொல்லவே மாட்டார். வாங்க வாங்க, நாம் பெற்ற இன்பம் பெருக, இது வையகம் பெருக, ஆசீர்வதிக்கப்படணும், நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட வாருங்க. ஆனால் சொல்லிட்டு உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு, அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு, வாழ்க்கை முழுசும் வேலை பணம், இது பணம் வேலை, வேலைனால பணம் 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 பணம், நீ கடைசியில் போனோம் போனோம் போனோம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் தேடுங்க. அன்னைக்கு ராத்திரி எல்லாம் பிரயாசப்பட்டேன், ஆனால் ஒரு மீனை கூட நான் என்னால் பிடிக்க முடியல. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது, இன்றைக்கி நான் பட்டினியாக இருக்கலாம், ஆனால் நாளைக்கு நான் பட்டினியாக இருக்க மாட்டேன். இந்த ஏரி நிச்சயமாக எனக்கு தெரியும் சின்ன வயசுலேருந்து, அதில் மீன் என்ன பண்ணுது இருக்குது, மீன் இருக்குது, நாளைக்கு நான் பிடிச்சிக்குவேன்னு அந்த வலையை அலசி ஆயத்தப்படுத்தலாம், அடுத்த நாளுக்காக விலையை அலசி ஆயத்தப்படுத்தலாம். ஆனால் ஆண்டவர் அப்பா உன் அற்புதம் நாளைக்குன்னு நினச்சிக்கிட்டியா, உன் அற்புதம் இன்னைக்கு. இந்த ஏரி கொடுக்கலன்னு நினச்சிட்டியா, உன் போட்டில் ஒரு மீன் வரலன்னு நினைக்கிட்டியா? எல்லாரும் என் பிரசங்கத்தை கேட்டுட்டு இருந்தாங்க, நீ எங்கேயோ தூங்கிட்டு இருக்கிற, நீ எங்கேயோ இன்னைக்கு ஏன் பொழப்பு ஏன் நாறுது, இதில் என்ன பிரசங்கம் வேறு, வெட்டி பொழுது, எதுக்கு தான் தேவையில்லாமல் ஒரு ஆள் பேசுகிறாரு, எப்படியோ பேசி எப்படியோ காணிக்க பைய எடுத்து நிரப்பிட்டாரு, எப்படியோ அவருக்கு காசு ஓடுது, அதுக்கு ஒரு கூட்டம் போகுது பாருங்க அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டம் இருக்குது.
அந்த கூட்டத்தை கொண்டு வாங்க, இது வாங்கி 12 மணிக்கு இதெல்லாம் எண்ணி என் கையில் வரும். 10 நிமிஷத்தில் எல்லாம் அவங்கவுங்க கையில் பேங்க்கில் கொடுத்து எல்லாருக்கும் சம்பளம் போட்டு அப்படி முடித்து மீதி வரும்போது 10 பைசா மீதி இருக்காது ராஜா. அதுதான் சபை. ஆனால் இதுதானே உங்கள் வேலை. இது இல்லை எல்லாருக்கும். அதை அவர் பேசுகிறாரு. இதுங்கெல்லாம் என்னவோ அங்கே போய் அந்த மனுஷன் பெரிய பணக்காரன் ஆகிருக்கிறான் எல்லாம் சொல்கிற ஒரு பெரிய கூட்டம் காற்று இருக்குது. அது நடுவில் எதுக்கு இது தண்டதுக்கு, இது ஒரு எதுக்கு ஒரு மதம், இதுக்கு எதுன்னு அல்ல இல்லையா ஒரு கூட்டம், இதெல்லாம் போகணும், இதெல்லாம் தண்டம் அப்படின்னு நினைக்கிற ஒரு பெரிய கூட்டத்தின் நடுவில் அதில் இதுலையும் ஒரு ஆள் அப்படி யோசிச்சுட்டு இருக்கிறாரு. ஏதோ இயேசுன்னு அப்படி பேர் என்னங்க இது இயேசுன்றது. அந்த ஆளுக்கு பொழுது போகலை, அதனால் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. கார்பெண்டர் வேலையை விட்டுவிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? நல்ல வேலை அந்த ஊரில் நாசரேத்தில் ஒரு நல்ல வேலை இருந்துச்சுன்னா, ஒரு ஃபர்னிச்சர் கடை இருக்குமானா அந்த நாள்லேயே கலப்பையெல்லாம் செஞ்சு அப்படிலாம் கொடுத்து பண்ணார் அப்படின்னு சொன்னால் அது இயேசு தான். அதெல்லாம் விட்டுவிட்டு என்ன வந்திருக்கிறாரு? இங்கே பிழைக்கிறதுக்கு பேசிய ஜனங்களை அறுத்து எப்படியோ சம்பாதிச்சு என்ன பண்ணுறாரு? பெரியதை பண்ண வர்றாரு. அதுக்காக தான் வந்துட்டு இருக்கிறாரு. அந்த ஆளுக்கு வேலை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு ஆள் தான் யாருங்க? பேதுரு, யாக்கோபு, யோவானா. அதை அப்படி எட்டி பார்த்துட்டு உட்காரு, வேலை இல்லை. அலசனியா எங்கேயாவது ஏதாவது ஓட்டை கிட்ட இருக்கும், அதெல்லாம் தான் போயிருக்கும். எல்லாத்தையும் ஓட்டை கிட்ட இருக்கிற பார்த்து எல்லாத்தையும் அடைச்சி வச்சுட்டியா அப்படின்னு. அப்புறம் இயேசு வந்தார். அப்பா, எல்லாரை விட நீ எங்கேயோ தூங்கிக்கிட்டு வேற மாதிரி எண்ணத்தோடு உக்காந்துருந்தீன்னா உன்னை தேடி இயேசு வரார். உன் புத்தி இங்கே இல்லாமல் கடனை பார்த்து, பிரச்சனையை பார்த்து, அல்லது உன் வியாதியை பார்த்து, உன் வேலையை பார்க்குறது, என்ன விட்டுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிற அந்த நிலைமையிலும் கூட நீ அவரை தேடவில்லை, உன்னை தேடி இயேசு வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த மாதிரி தான் ரொம்ப சூப்பரான ஒரு காரியம் இருக்குது. எத்தனையோ தடவை பேசியிருந்தார். அப்போ உன் படகை எனக்கு கொடு அப்படின்னு. அவர் கடல்லையே நடக்கிறவர். ஆனால் நீ ஏதாவது கொடு, நீ என்ன பண்ண, ஏதாவது கொடு. முதல்ல உன் காதை கொடு, உன் இருதயத்தை கொடுன்னுவார். பயங்கரமான ஆள் இயேசு. தப்பி தவறி அவருக்கு காது கொடுத்துட்டீங்க, கடைசியில் என்ன பண்ணுங்க, அவர் இருதயத்தை கொடுப்பீங்க, அப்புறம் எல்லாத்தையும் விடுன்றுவார். ரொம்ப ரொம்ப மோசம். அந்த மாதிரி தானே நான் மாட்டிக்கிட்டேன். அதுக்கு நான் அல்லையிலையா சொல்லிடாதீங்கடா ராஜா, நான் நல்லா இருக்கிறேன். கொஞ்சம் நல்லா கவனிங்க. அப்போ இயேசுகிட்ட வந்தபோது சரி கொடுத்தோன்னே அங்கே நின்று தான் பேசினார். இவன் கவனிக்கலைன்னு சொன்னோன்னே அவன் படக்கலை நின்று பேசுகிறார். வேறு வழியே இல்லை. இங்கே ஒருத்தர் இந்த ஆம்பிளிஃபையர்லாம் வச்சுக்கிட்டு இங்கே இந்த செய்தி கொடுக்கும்போது ஒருத்தர் அதெல்லாம் பாக்ஸ் எல்லாம் கட்டி எல்லாம் உட்காந்துருக்கும்போது எல்லாரும் கவனிப்பாங்க. ஆனால் யார் கவனிக்க மாட்டா? இங்கே ஒருத்தன் உட்காந்துருப்பான், எதையாவது திருவிக்கிட்டே இருப்பான், சத்தம் கட்டுகிட்டே இருக்கும். அவன் ஒன்றுமே என்ன பண்ண மாட்டான், கேட்க மாட்டான். அந்த மாதிரி தான் இந்த ஒருத்தார் உட்காந்துருக்கும்போது, அப்பா கொஞ்சம் படக்கை கொஞ்சம் இன்னும் ஆழத்தில் கொண்டு போயாச்சு. ஆழத்தில் கொண்டு போனோன்னு என்ன பண்ண போகிறாரு? இவர் வெறும் கார்பெண்டர் தானே அப்படின்னு அந்த வலையை அந்த வலது பக்கம் அப்படி போடு அப்படின்னு. வலது பக்கம் போட்டான் என்ன, இடது பக்கம் போட்டான் என்ன? கடலில் மீன் இருந்தால் தானே, அந்த நேரத்தில் வந்தால் தானே மீன். அது இவர் பகலில் சொல்கிறாரு, ராத்திரியில் மீன் கிடைக்கல, அது ஏமாறுற நேரத்தில் சரியாக பிடிச்சிக்கணும். இவருக்கு அதுவும் தெரியல, பகலில் போட சொல்கிறார் அப்படின்னு. ஆனால் இவர் வலையை போட சொன்ன பிறகு முடியாதுன்னு சொல்ல முடியல, போட்டான். முடியாதுன்னு சொல்ல முடியல, தான் ஆச்சரியம். எப்படியோ சுவிசேஷத்தை கேட்டு வந்தீங்க ராஜா, எனக்கு எப்படி யோசிச்சிங்களோ இல்லையோ, ஏதோ அம்மா சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க, அல்லது இல்லைன்னா விட மாட்டாங்க, ஏதோ ஒரு நிர்பந்தத்தில் கூட நீங்கள் வந்திருக்கலாம். நீங்கள் யாரா வேணா இருக்கலாம், ஒரு நிர்பந்தத்தில் கூட வந்திருக்கலாம். ஆனால் அவன் பார்க்குறான், வலையை போட்டால் மீன் வலை போட்ட இடத்துல இல்லை. ஆனால் எங்கேயோ இருக்கிற மீனுக்கு யார் உலகத்தை உண்டாக்கினவர், யார் என்னை படைத்தவர்னு தெரிஞ்சு அவர் பாதத்தில் நான் ஒரு நிமிஷமாவது விழுந்து இருந்தேன்னா நான் செத்தாலும் பரவாயில்லை, அதுதான் எனக்கு மோட்சம்னு நினச்சி ஒரு கூட்டமாக மீன் வருது. கூட்டமாக மீன் வருது. ஆனால் இழுக்கத்தான் முடியல. இழுத்து கொண்டு போட்டாச்சு. இப்போ ஏன் சொல்கிறாரு, உனக்கு மீன் வேணுமா, நான் வேணுமா? நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அப்பொழுது இவைகள்லாம் உங்களுக்கு என்ன பண்ணும், கூட கொடுக்கப்படணும். கூட கொடுக்கப்படுகிறத பற்றி தான் பேசுனீங்க. உங்கள் அற்புதத்தை விட
உங்களை அனுதினமும் அற்புதத்தில் நடத்துகிற ஒரு தேவன் உங்களோடு வர விரும்புகிறார். அவர் சொல்றாரு, உனக்கு யார் வேணும்? நீ எதை நம்புற? உன் வேலையை நம்புறியா? உன் பணத்தை நம்புறியா? உன் குடும்பத்தை நம்புறியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ நம்புகிற பணத்தில் நீ வெறும் பணமும் சாப்பாடும், இன்னைக்கு போனால் இந்த வேலை செஞ்சால் இந்த காசு கிடைக்கும், அதில் சாப்பாடு கிடைக்கும், எனக்கு தண்ணி கிடைக்கும், எனக்கு துணிமணி கிடைக்கும், எனக்கு வீடு கிடைக்கும், இதை தானே நீ உட்காந்து நின்றுட்டு இருக்கிற. ஆனால் ஒரு நாள் தங்களுடைய வீட்டை கூட விற்று ஓம் பாதத்தில் கொண்டு வர ஒரு நாள் இருக்கிற. என்னை பின்பற்றி வா. ஆனால் சொல்லலை, என்னை பின்பற்றி வா. இந்த கடலை உண்டாக்கின ஒரு ஆண்டவர், இந்த மீன்களை உண்டாக்கின ஆண்டவர், இந்த பூமியும் நிறைவும் அவருடையது, வெள்ளியும் பொன்னும் அவருடையது. அவருக்கு பின்னாடி வந்த நான் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனது இல்லை, போக போறது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எழுந்து நிற்கலாமா? நான் பெரிய செய்தி எடுத்தேன், ஆனால் ஒரே ஒரு வசனத்தோடு நிறுத்திட்டேன். ஒரு பெரிய செய்தி. இன்னைக்கு செய்தி அதுதான். இன்னைக்கு நன்றி பலி பீடம் கட்டி கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆனால் உணவு வாழ்க்கை அல்ல, உடைதான் வாழ்க்கை அல்ல, வீடுதான் வாழ்க்கை அல்ல. அதை விட பரலோகம் நமக்கு மகிமையாய் காத்திருக்கு செய்ய. மனுஷர் செய்யணும்னு நினைக்கிறீங்க? இல்லை இல்லை, இன்றிலிருந்து நான் சொல்கிறேன், உங்களுக்கு நிறைய பணிவிடைகள் கிடைக்கும். உங்களுக்கு தேடி வந்து இதை கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. நான் எடுத்தேன், புடவை எடுத்தேன், ரொம்ப நல்லா இருந்தது, இந்த நீங்கள் ஒன்று கட்டிக்கோ. எனக்கு பைக் வச்சுருந்தேன், இந்த பைக் உனக்கு என்னமோ கொடுக்கணும்னு நினைக்கிறேன், இந்த பைக்கு நீ எடுத்துக்கோ. ஏதோ ஒன்று நடக்கும், தானாக நடக்கும். நீ ஓடுனதும் பிரயாசப்பட்டதும் இல்லை. ஏன்னா உன் பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கு. நீ இந்த உலகத்தை சேர்ந்தவனே அல்ல. நீ உலகத்தை சேர்ந்தவனே. நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்கு? பரலோகத்தில் இருக்கு. உன் பெயர் எங்கே இருக்கு? அதனால் உன் முடி கூட விடாதபடிக்கு, அதில் ஒரு முடியை கூட எண்ணி வச்சிருக்கிற ஒரு ஆண்டவர் உனக்கு இருந்து, பா நீ நம்புகிற வாழ்க்கை உனக்கு ஆசீர்வாதம் இல்லை, நீ என்னை நம்பி வா, அந்த ஆசீர்வாதத்தை பார்ப்பேன். கர்த்தர் உன்னை விடுன்னு சொன்னால் விட்டுரு. அதுக்கு நான் உதாரணம். யோசிச்சு பாருங்க, எத்தனை நாடுகள் போயிருக்கிறேன். இந்த இந்தியாவில் நான் சுத்தாத பகுதி என்ன? எனக்கு ஒரு 1000 ஒரு 10 பேருக்கு ஆர்டினேஷன் கொடுத்தா பெரிய காரியம். 1500 பாஸ்டர்ஸ் மேலே, அதுவும் வட இந்தியாவில் 100 ஊழியர்களை நான் கேட்டேன். 1500க்கு மேலே பாஸ்டர்களை ஆர்டைன் பண்ண தேவன் எனக்கு கிருபை தந்தார். பல 1000 சபைகள் இப்போ ஒன்று சேர்ந்து வருது. நீ தேவ மனுஷி. பரலோகம் உன்னை பெற்றெடுத்திருக்கிறது. பரலோகத்தில் உங்கள் பிதா இருக்கிறாரு. உன் உறவுகள் தேவ தூதர்களாக இருக்கிறாங்க. உன்னுடைய உறவுகள் பரிசுத்த கூட்டமாக இருக்கு. நீ ஜெபிச்சா கேட்குற ஒரு தகப்பன் இருக்கிறார். நீ கண்ணீர் வடிச்சா உன் கண்ணீரை அடக்கிக்கொள் என்று சொல்லுகிற ஒரு பரம தகப்பன் இன்னைக்கு உன்னோடு கூட இருக்கிறாரு. நீ நினைச்சா கூட இனிமேல் பட்னியாக இருக்க முடியாது. நீயா ஃபாஸ்டிங் இருக்கலாம். நான் ஓப்பனாக சொல்கிறேன், கேளுங்க. நானா இப்போ ஃபாஸ்டிங் இருக்கிறேன், அவ்வளோதான். இல்லை, நான் நினைச்சா கூட பட்டினியாக இருக்க முடியாது. ஒரு காலத்தில் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டுச்சு. ஆண்டவர் சொல்கிறார், ஒரு இமை பொழுது உன்னை நான் என்ன பண்ணேன்? கைவிட்டேன். கொஞ்சம் சோதனைகளை விட்டேன். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் அப்படி என்ன பண்ணலை? வைக்க மாட்டாரு. என்ன ஒரு வேளை பட்டினி நான் இருந்துட்டேன்னா தேவ தோதனை பட்டினி போடுவார். என் பின்னாடி காவல் காக்கிற, எனக்கு உதவியாய் வர, அந்த விசாரிப்பு பண்ணுற அந்த ஆவிகளுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஏன் என் பையனை பட்டினி போட்டேன் இன்னைக்கு? எதுக்கு பசியாக போய் படுத்து தூங்குறாரு? ஒழுங்கா சாப்பாடு கொண்டு வந்து வை அப்படின்னு சொல்லுவார். தேவ தூதர்களின் பணிவிடை கிடைக்க போகிறது. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அப்பா, நன்றி பலி பீடம் மட்டும் கட்டிடு. அவன் திரும்பி வந்து, அவன் சுக்கோத்தில் தாண்டி வந்து பெத்தேலில் வந்து அவன் கொட்டாரங்களை போட்டு அங்கே என்ன பண்ணான்? தங்குனான்னு வசனம் சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மிருக ஜீவன்களுக்கு அவன் சுக்கோத்திற்கு பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீடு கட்டி தன் மிருக ஜீவன்களுக்கும் கொட்டாரங்களை போட்டால்லாம் சொல்லப்பட்டிருக்கு. உனக்கு மட்டும் இல்லை, உன்னுடையவர்களுக்கும் வீடு உண்டு. உன் குடும்பத்துக்கும் ஒரு நித்திய வீடு மட்டும் நான் சொல்லலை. தேவன் உன்னை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார்.
ஆசீர்வாதத்துக்காக இயேசுனிடத்துல வரல, நீ என்னை பின்பற்றுன்னு சொன்னதுனால அவர் பின்னாடி வந்திருக்கிறோம். ஆசீர்வாதத்துக்காக, அன்றாட உணவுக்காக இயேசுனிடத்துல வரல, ஏதோ ஒரு சின்ன சுகம் கிடைக்கின்றதுக்காக வரல. என் தேவையே இயேசு தான். அவர் வீடு தான் என் வீடு. அவரை துதிக்கிற இடம் தான் எனக்கு மகிமை. 1000 நாளை பார்க்கிலும் அவருடைய பிரகாரங்களில் செல்லுகிற ஒரு நாள் நல்லது என்று விசுவாசிக்கிற நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, 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 மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா.